வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேள்வி தொடர் 5. இன்று டிட் என்ற வார்த்தையில் ஆரம்பமாகும் 20 கேள்விகளை பார்ப்போம். டிட் என்ற வார்த்தையில் ஒரு கேள்வி ஆரம்பிக்கும் பொழுது அதில் வருகிற வேர்ப் வினைச்சொல் ப்ரெசன்ட் வேர்ப் நிகழ்கால வினைச்சொல்லாதான் வரும். இனி டிட் என்ற வார்த்தையில் ஆரம்பமாகும் 20 கேள்விகளை பார்ப்போமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தாலே தெரியும். இந்த வேர்ப் எல்லாமே ப்ரெசன்ட் வேர்ப் நிகழ்கால வினைச்சொல்லாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கோ, ரெயின், நோ, ரிங், ஃபினிஷ், சிங், அட்டெண்ட், டான்ஸ், ஸ்கோல்ட், ரைட். இது எல்லாமே என்னது? நமக்கு ப்ரெசன்ட் வேர்பாக தான் இருக்குது. இனி எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். டிட் யூ கோ டு தி எக்ஸிபிஷன் எஸ்டர்டே? நேற்று கண்காட்சிக்கு சென்றீர்களா? டிட் இட் ரெயின் லாஸ்ட் வீக்? கடந்த வாரம் மழை பெய்ததா? டிட் யுவர் பேரண்ட்ஸ் நோ அபவுட் யுவர் மிஸ்பிஹேவியர் இன் த கிளாஸ்? வகுப்பில் உங்கள் தவறான நடத்தை பற்றி உங்கள் பெற்றோருக்கு தெரியுமா? டிட் த பெல் ரிங்? மணி அடித்ததா? டிட் சாம்வெல் ஃபினிஷ் த ஒர்க்? சாம்வேல் வேலையை முடித்தாரா? டிட் சாரா சிங் வெல் இன் த கான்சர்ட்? சாரா இசை நிகழ்ச்சியில் நன்றாக பாடினாரா? டிட் யூ அட்டெண்ட் சாமுவல்ஸ் வெட்டிங்? சாம்வேலின் திருமணத்தில் கலந்து கொண்டீர்களா? டிட் யூ டான்ஸ் இன் தி ஓப்பனிங் ட்ரெடிஷ்னல் டான்ஸ்? தொடக்க பாரம்பரிய நடனத்தில் நீங்கள் நடனம் ஆடினீர்களா? டிட் யுவர் கிளாஸ் டீச்சர் ஸ்கோல்ட் யூ? உங்கள் வகுப்பு ஆசிரியர் உங்களை திட்டினாரா? டிட் யூ ரைட் த டேலண்ட் சர்ச் எக்ஸாம்? நீங்கள் திறமை தேடல் தேர்வை எழுதினீர்களா? டிட் யூ வேக் அப் ஏர்லி டுடே? இன்று அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்தீர்களா? டிட் யுவர் கேட் கில் த ரேட் தட் வாஸ் டிஸ்ட்ராயிங் த கிராப்ஸ்? பயிர்களை அழித்து கொண்டிருந்த எலியை உங்கள் பூனை கொன்றதா? டிட் த மவுஸ் டியர் த கிளாத்? எலி துணியை கிழித்ததா? டிட் யூ பே எனிதிங் மோர்? நீங்கள் வேறு ஏதாவது பணம் கொடுத்தீர்களா? டிட் த ட்ரெயின் லீவ் ஏர்லி? ரயில் சீக்கிரமாய் புறப்பட்டதா? டிட் த மேனேஜ்மெண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஃபயர் ஆக்சிடென்ட்? தீ விபத்துக்கு நிர்வாகம் பொறுப்பேற்றதா? டிட் ஹீ ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக்? அவர் தனது தவறை உணர்ந்தாரா? டிட் யூ லீவ் த மீட்டிங் பிஃபோர் இட் கன்க்ளூடட்? கூட்டம் முடிவதற்குள் நீங்கள் வெளியேறினீர்களா? டிட் யுவர் எல்டர் பிரதர் ஸ்டடி இன் தி ஸ்கூல்? உங்கள் மூத்த சகோதரர் இந்த பள்ளியில் படித்தாரா? டிட் த நெகோசியேஷன் பிரிங் பீஸ்? பேச்சுவார்த்தை அமைதியை கொண்டு வந்ததா? பிழை இல்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்த விரும்பும் அனைவரிடமும் இருக்க வேண்டிய மிக சிறந்த வழிகாட்டி மற்றும் பயிற்சி கையேடு பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.